ஆமா. காலை வணக்கங்கள். எதத்தா காலை வணக்கங்கள். சொல்லுங்களே, பாருங்கள். நாம் காலையிலே சில கடமைகளை செய்கிறோம், வேலைகளை செய்கிறோம். குறிப்பாக அ பால் பாக்கெட். காலையில் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து அ அதை கொதிக்க வைக்க முயற்சிக்கிறோம். பாருங்கள், எத்தனையோ பேர் என்னோடு சேர்ந்து அந்த பால் பாக்கெட்டை கட் பண்ணி, அந்த பால் பாக்கெட்டில் இருக்கிற பாலை சிந்தாமல் சிதறாமல் அந்த பாத்திரத்தில் ஊற்ற வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் பல முறை அந்த பால் பாக்கெட்டை கட் பண்ணி அந்த பால் பாக்கெட்டில் இருக்கிற பாலை கீழே சிந்தாமல் அந்த பாத்திரத்தில் எத்தனையோ முறை ஊற்றிருக்கிறேன். பல முறை அதில் கீழே மேலுமாக அந்த பால் சிதறுகிறது. அந்த அந்த பாத்திரத்தில் 100% போகாமல் சிறிது கீழே ஊற்றி விடுகிறோம். நான் நினைக்கிறேன், என்னைப் போல பலர் இந்த அனுபவத்தை அனுபவித்திருப்பார்கள். பாலை கவரை கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஊற்றிட்டு பாலை காய வைக்கலாம். ஃபுல்லாக ஊற்றுறதுக்கு முன்னே கீழே எல்லாம் நிறையா சிதறிட்டோம். பாருங்கள், அந்த பால் பாக்கெட்டில் இருக்கிற பாலை கட் பண்ணி அது கீழே சிந்தாமல் அந்த பாத்திரத்தில் நம்மால் ஊட்ட முடிவதில்லை. இது உங்கள் அனுபவத்தில் கண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். நமது திறமையை காட்ட வேண்டுமே என்றால் அந்த பாக்கெட்டில் இருக்கிற பாலை கீழே ஒரு ட்ராப்ஸ் கூட கீழே சிந்தாமல் அந்த பாத்திரத்தில் ஊற்ற நாம் பழக வேண்டும். பழகிக்கொண்டு இந்த மாதிரி பல முறை நம்ம கவனத்தோடு இந்த பாலை அந்த பாத்திரத்தில் ஊற்ற நாம் பயின்று கொண்டால் நமது திறமையை நாம் வளர்த்து கொண்டதாக நாம் நினைக்கலாம். ஒரு ட்ராப்ஸோட கீழே ஊற்றக்கூடாது. பால் கவர்லேருந்து அந்த பாலை பால் கவரை கட் பண்ணி அந்த கோப்பையில் ஊற்றும் போது கீழே சிதறாமல் ஊற்ற நாம் முயற்சித்தால் பல முறை நம்ம கவனத்தை அதில் செலுத்தினால் அந்த பால் கீழே சிந்தாமல் நம்மால் ஊற்ற முடியும். நமது பொறுமையை திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதிரியான பழக்கங்களிலே நம்ம கவனத்தை சேர்த்து அந்த பால் கீழே சிதறாமல் ஊற்ற நம்ம முயற்சி செய்து கொண்டிருந்தால் நமது பொறுமையும் அது என்ன சொல்கிறது, கீழே விழாமல் நம்ம அந்த பாலை கவரை ஊற்றுறதுக்கு பழகிக்கொண்டால் நம்ம திறமையை வளர்த்து கொள்ளலாம். இதெல்லாம் சின்ன சின்ன பயிற்சி என்று சொல்ல வருகிறது. அதே போல் பொறுமையாக இருக்கிறதுக்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். பாருங்கள், அதே பாலை ஒரு பாத்திரத்தில் வைத்து கொதிக்க வைக்கிறோம். அந்த பால் கொதிக்கிறதுக்காக கொதிக்கிற வரையிலும் நாம் அது கவனத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடைசி நேரத்தில் அது பொங்கறதுக்கு இருக்கும்போது நமது கவனத்தை வேறு எங்கேயோ செலுத்தி விடுகிறோம். அந்த சிறு வினாடிகளுக்குள்ளேயே நம் கவனம் அங்கங்கே சிதறும் போது இந்த பால் கொதித்து கீழே ஊற்றி விடுகிறது, பொங்கி பாத்திரத்துக்கு கீழே விழுகிறது. இந்த அனுபவத்தை பலர் அனுபவித்திருக்கலாம். ஏறக்குறைய ஒரு 20 நிமிஷம், ஒரு 10-15 நிமிஷம் அந்த பால் கொதிக்கிறது வச்சுக்கலாம். அது அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அந்த பால் கொதித்து பொங்கி ஊற்ற போது அந்த சமயத்தில் நமது கவனத்தை வேறு எங்கேயாவது செலுத்தி விடுகிறோம். அந்த பால் பொங்கி கீழே வைத்து பாழாகி விடுகிறது.
அந்த சமயத்தில் நாம் பால் கொதித்து கீழே ஊற்றாமல் அதை பாதுகாப்பாக அதை கவனத்தோடு அந்த பாலை கீழே ஊற்றாமல் இருக்கிற மாதிரி நமது கவனத்தை அதன் மேல் செலுத்த நம் பயிற்சி செய்து கொண்டால் நமது பொறுமை வளர்த்து கொள்ள அதெல்லாம் ஒரு பயிற்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சொல்லுங்களே, ஃபுல்லாக அவ்வளோ நேரம் 15-20 நிமிஷம் வரலையும் அந்த பால் கொதிக்கிறதுக்காக காத்து நிற்போம். இந்த கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுருப்போம். அதே போல் தான் ஒரு காரியத்தை காலையில் சாதிக்க வேண்டும் என்றால் இரவெல்லாம் நாம் உழைத்து கொண்டு இருப்போம். அதன் மேலேயே கவனம் வைத்து கொண்டு இருப்போம். காலையில் நேரத்துக்கு எழுந்த உடனே நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு நினச்சின்னு இருப்போம். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் நாம் நம் கவனத்தை இழந்து விடுவோம், இழுத்து கொண்டே இருப்போம். அந்த கடைசி நேரத்தில் அங்கே அப்படியே உறங்கி விடுவோம். அந்த கடைசி நேரத்தில் நம்ம உறங்கி விடுகிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் தான் நமது கவனத்தை மிகவும் மிகவும் கவனத்தோடு இருந்து நம்ம காரியத்தை சாதிக்க வேண்டும். இரவெல்லாம் இழுத்து கொண்டிருந்து கடைசியில் அந்த நம்ம எழ வேண்டும், அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் நமது கவனம் எங்கேயோ டைவெர்ட் ஆகிவிடும். அந்த சமயத்தில் தான் நாம் கவனமாக இருக்க பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான சில பயிற்சிகளை நாம் செய்தால் நமது ஞாபக சக்தியையும் பொறுமையையும் திறமையையும் வளர்த்து கொள்ளலாம். பாருங்கள், பால் கவரிக்கு கட் பண்ணுவாங்க, அதில் ஊற்றுவாங்க. அந்த பால் கவரி கீழே சிந்தாமல் ஊற்றாமல் இருக்கிறதுக்கு நம்மால் முடியவில்லை. கீழே மேலே சிதறிக்கொண்டு அப்புறம் அந்த பாலை அதே போல் தான் அந்த பால் கொதிக்கிற வரையிலையும் நம்ம காத்து வைப்போம். அது கொதிக்கும் போது அது கடைசி நேரத்தில் நம்ம கவனத்தை வேறு எங்கேயோ செலுத்தி விடுகிறோம். ஒரு காலத்தை விழித்திருந்து அந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று இரவெல்லாம் நாம் முழித்து கொண்டு இருப்போம், கவனமாக இருப்போம். அந்த கடைசி நேரத்தில் நாம் உறங்கி விடுவோம். இவைகளையெல்லாம் தவிர்ப்பதற்கு நாம் பயிற்சி செய்து கொண்டால் நமது மனோ திறமையை வளர்த்து கொள்ள முடியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி பயிற்சிகளில் வேலைகளில் நாம் கவனத்தை செலுத்தி இந்த கடைசி நேரத்தில் அந்த தவறு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருந்தால் பல விஷயங்களில் நாம் கவனத்தோடு இருக்க முடியும். நாம் செய்து கொண்டு இருக்கும் வேலைகளில் நமது திறனை காட்ட முடியும். சொல்லுங்களே, சின்ன விஷயம் தானே என்று நம்ம கவனக்குறைவாக இருக்கிறோம். அந்த கடைசி நேரத்தில் நாம் தவறி விட்டு விடுகிறோம். ஓகே, முயற்சி செய்வோம். ஒரு பால் கவரை கட் பண்ணுவோம், அதை கீழே சிந்தாமல் அதை பாத்திரத்தை ஊற்றுவதற்கு பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் தான் இந்த பால் கொதித்து கொண்டு இருக்கிறது இல்லையா, இவ்வளோ நேரம் காத்து கொண்டு இருந்து கடைசியில் பொங்கி கீழே வரும்போது நம் கவனமாக இருந்து பொங்கி வருவதற்கு முன்னே அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட வேண்டும். அந்த நேரத்தில் தான் நம்ம கோட்டை விட்டு ஏன்னா இவ்வளோ நேரம் இருந்து கடைசியில் நம்ம ஏமாந்துட்டோம்டா, பாலெல்லாம் கீழே ஊற்றிச்சேன்ட்டு வருத்தப்படுவோம். அதுபோல் தான் காலையில் எழுந்து அந்த அந்த நேரத்தில் அது வேணால் அந்த சமயத்தில் நம்ம இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று இரவெல்லாம் யோசித்து கொண்டு இருப்போம். கடைசி நேரத்தில் நம்ம உறங்கி விடுவோம். அந்த கடைசி நேரம் இருக்கிறது, அந்த இடத்துல நாம் கவனத்தோடு இருக்க பயிற்சி சென்று கொண்டால் பல விதங்களில் அது நமக்கு நன்மையை தரும். இதுதான் பயிற்சி என்று சொல்வோம். முயற்சி செய்வோம்.
முயற்சி திருவினையாக்கும், முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கிறது. நம்ம கவனத்தோடு இருக்க இந்த மாதிரி விஷயங்களில் நம் கவனத்தை செலுத்தி அந்த தவறு ஏற்படாமல் பார்த்து கொண்டால் அது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். இது ஒன்று நம்ம வெற்றிகரமாக செய்வதற்கு இதையெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள். இந்த மாதிரி வாய்ப்புகளை நாம் சரியாக செய்ய பயிற்சி செய்து கொண்டால் நம்ம வாழ்வில் பல வெற்றிகளை வெற்றியோடு சந்திக்க முடியும். ஓகே.